ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எஸ்பெஷலி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சூஸ் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்ஃபுல்லாக நினச்சிக்கணும். காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொசைட்டியில் நம்ம பண்ணக்கூடிய வேலைக்கு மரியாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மரியாதையான ஒரு வேலை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் தான் வந்து. ஸோ அதுக்கு நிகராக வேறு எந்த சர்வீஸும் நம்ம சொல்லவே முடியாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஒரு 10th முடிச்சிருந்தாலும் நம்ம ஒரு குரூப் 4ல் போயிட்டு நீங்கள் ஒரு ஜூனியர் ரெசிடென்ட், ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், ஒரு விஓவா ஜாயின் பண்ணாலும் சரி அதுக்கு கிடைக்கிற மரியாதை அப்படின்றது அது தனி வந்து. அதே வந்து நம்ம டிகிரி முடிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு ஐஏஎஸ் அந்த அதிகபட்சமாக நம்ம யோசிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது கிடைக்கிற மரியாதையும் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மரியாதை இருக்கும், இது கிராம அளவில் மரியாதை. ஆக மொத்தத்தில் நல்ல மரியாதைக்குரிய ஒரு பொசிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசு பதவி அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த அரசு பதவி அடையிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுடைய கனவாக இருக்கக்கூடியது வந்து என்னன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி இதில் நம்ம வெற்றி பெற்று நம்ம அந்த கவுன்சிலிங்கில் போயிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு நின்று ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும் வந்து. ஸோ அதை நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அது நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்னன்னா இந்த எக்ஸாம் ஃபியரை வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தேர்வு நினைச்சு நம்ம பயப்படுறது அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஓவர் கம் பண்ணால் நம்ம எக்ஸாம்ல இன்னும் கொஞ்சம் நல்லா பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த கரெக்டா நம்ம ஆன்சர் பண்ணி நம்ம அந்த நம்ம நினைச்சபடி வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அப்படின்றது நம்ம அடையலாம் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இந்த எக்ஸாம் ஆல என்னென்ன ஃபியர்லாம் வரும் அப்படின்னும் போது வந்து என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து நம்ம அந்த எக்ஸாம் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து டெஸ்ட் எழுதுறது தான். ஸோ இப்போ டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது பண்ணல அப்படின்னும் போது என்ன ஆகுனா ஸோ நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும் அந்த. ஸோ அப்போ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ஸோ நம்ம மாதிரி தேர்வு எழுதி பார்க்கறது அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம அந்த ஓஎம்ஆர் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அந்த ஓஎம்ஆர்ல வந்து நம்ம அந்த ஷேட் பண்ணி பார்க்கறது அப்படின்றது அவசியம் அப்படி பார்க்குறோம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ற பேனா அப்படின்றது வந்து நம்ம சரியான பேனா எடுத்துட்டு போல அப்படின்னு என்ன ஆகும்னா நம்ம ஷேட் பண்றது சரியா இருக்காது. அப்போ உள்ள இருந்து ஆரம்பிச்சு ஷேட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஃபுல்லா நல்லா டார்க் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அதே வெளியில இருந்து நம்ம ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இப்படி ஆரம்பிக்கும் போது சரியா டார்க் பண்ண முடியாது வந்து. ஸோ அப்போ இன்சைட் டு அவுட் சைடு அப்படின்றது ஷேட் பண்ணணும் வந்து. ஸோ அப்போ இந்த ஷேடிங்லாம் வந்து என்னால் கரெக்டாக பண்ண முடியுமா, ப்ராப்பராக பண்ண முடியுமா அப்படின்னும் போது நமக்கு ஒரு பதட்டம் பயம் வந்து இருக்க தான் செய்யும் வந்து. ஸோ அப்போ ஓஎம்ஆர்ல மாற்றி ஷேட் பண்ணிட்டா என்ன பண்றது வந்து ஏபிசிடி ஆப்ஷன் இருக்கும். நான் பிக்கு பதிலாக வந்து நான் ஏல ஷேட் பண்ணிட்டேன், இல்லை சியில் ஷேட் பண்ண என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் அப்படின்றது எழுதி பார்க்கறது அவசியம் வந்து. ஸோ நம்மளுடைய அகாடமியோட கொஸ்டின் பேப்பரே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயிலில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் அதில் வந்து உங்களுக்கான ஓஎம்ஆர் அப்படின்றத அனுப்பிடுவாங்க. ஸோ அப்போ அந்த கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு ஆன்சர் தெரியுது தெரியல, கேள்வியை புரிஞ்சுக்கிறீங்க, இதுதான் ஆன்சர் நீங்கள் வந்து கெஸ் பண்ணி நீங்கள் ஓஎம்ஆர்ல ஷேர் பண்ணுறீங்க. அப்போ அந்த 200 கொஸ்டின்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா என்ன பண்ணனா எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நீங்கள் சரியாக ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ 5 ஃப்ரீ மார்க் டெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு மெயிலில் இப்போ எப்படி லிங்க் அனுப்புறாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அப்படி சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் எடுத்து என்ன பண்ணலாம் வந்து ஷேர் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதிலே ஓஎம்ஆர் இருக்கும், கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் இருக்கும், அதை நீங்கள் டெவலப் பண்ணி ஷேர் பண்ணி பார்த்துருங்க. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த ஃபியர் அப்படின்றது வந்து போயிடும் வந்து. சரி நம்மளால ஷேர் பண்ண முடியும் வந்து ஓஎம்ஆர்ல நம்ம கரெக்டாக வந்து ஷேர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு இது போயிடும். இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் பிரச்சனையா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே யோசிக்கிறது. செகண்ட் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். என்னால் வந்து கரெக்டாக முடிக்க முடியுமா வந்து நான் வந்து 200 கொஸ்டின் நம்ம ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்குள்ள 3 மணி நேரம் முடிஞ்சுட்டா அவ்வளோதான் போச்சு வந்து. இப்போ நான் 100 கேள்வி தான் என்னால் ரீட் பண்ண முடிஞ்சது, 150 தான் ரீட் பண்ண முடிஞ்சது, 180 தான் ரீட் பண்ண முடிஞ்சது, கடைசி 20 கேள்வி வந்து நான் என்ன பண்ணிட்டேன் வந்து ஏபிசிடி நான் போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு பயம் வந்து எக்ஸாம் ஹால் பொறுத்தவரை நமக்கு எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு பயம் வந்து. அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி நம்ம அதை ஓவர் கம் பண்றது வந்து சார் நம்ம நேரத்துக்குள்ள எப்படி கம்ப்ளீட் பண்றது 200 கொஸ்டின் ரீட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம அப்கமிங் நம்ம குரூப் 2A அப்படின்றத தான் நம்ம பிளான் பண்றோம் வந்து. ஸோ இப்போ குரூப் 2A எக்ஸாம் பொறுத்தவரையும் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ஸோ ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எடுத்த உடனே எத்தனை கேள்வி இருக்கும்னா 100 கேள்வி இருக்கும் வந்து. ஸோ அந்த 100 கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னா 1ல இருந்து 100 வரையும் இருக்கும் வந்து. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ் சொல்லுவோம், ஜிகேன்னு சொல்லுவோம், ஜென்ரல் ஸ்டடிஸ் ஆர் ஜென்ரல் நாலேஜ் சொல்லுவோம். ஸோ அந்த சப்ஜெக்ட் புது அறிவு அப்படின்றது அதுவும் 100 கேள்வி இருக்கும். ஸோ அதனுடைய கொஸ்டின் நம்பர் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 101ல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ 101ல இருந்து ஆரம்பிக்கும். அப்போ ஆரம்பிச்சு 200ல போய் முடியும் வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிகே பிளஸ் ஆப்டிடியூட் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஆப்டிடியூடோட சேர்த்து சொல்லணும் வந்து. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வந்து. ஸோ அப்போ நம்ம இந்த மைண்ட் செட் அப்படின்றது நமக்கு இருக்கணும். போய் கொஸ்டின் பேப்பர் வாங்கணும், இன்னும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஜெனரல் தமிழ் இருக்கு, ஜெனரல் இங்கிலீஷ் இருக்கு, எங்க ஜிகே எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பலர் தேடி நான் பார்த்துருக்கேன். காரணம் என்னன்னா அவங்க டெஸ்ட் ப்ராக்டிஸே பண்ணாதனால முன் அனுபவம் இல்லாதனால இந்த ஒரு பயம் இருக்க தான் செய்யும். ஸோ அப்போ இந்த நம்பர் அப்படின்றத வந்து நீங்க கரெக்டாக நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா
ஸோ இந்த நம்பர் அப்படின்றத நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து என்னன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ அப்போ ஜிஎஸ்டிகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 அப்படின்றது வந்து 101 200 இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எதை ஃபர்ஸ்ட் பண்ணுறது, டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நான் எக்ஸாமில் கரெக்டாக ப்ராப்பராக வந்து நான் வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதணும். ஸோ அப்போ நான் அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னும் போது நீங்கள் எப்படி பண்ணால் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டோம் நான் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம். ஸோ எக்ஸாம் பொறுத்தவரையும் வந்து நமக்கு 3 hours அப்படின்றத நமக்கு எக்ஸாம் வந்து. ஸோ இந்த 3 hours எக்ஸாமில் நம்ம ஃபர்ஸ்ட் 1 hour நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் 1 hour வந்து நம்ம ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து ஸோ அதுக்கு வந்து நீங்கள் 1 மணி நேரத்தை எடுத்துக்கலாம் வந்து. ஸோ அப்போ நம்ம எப்படி மைண்ட் செட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து நம்ம வந்து 1 hour. இந்த 1 hour அப்படின்றது வந்து எத்தனை மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 9:30க்கு ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா எக்ஸாம் ஆரம்பிக்கிறது அப்போ தான் வந்து. ஸோ 10:30க்குள்ளே நம்ம அது முடிச்சாகணும் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ 1 hourல ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து நம்ம 9:30க்கு ஆரம்பிச்சு 10:30க்குள்ளே முடிச்சிடணும் அப்படி பார்க்குறோம். இதில் வந்து நம்ம செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது வந்து. காரணம் என்ன அப்படின்னா வந்து ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்தவரையும் அந்த ஃப்ளோலேயே நம்ம முடிச்சாகணும் வந்து. ஸோ அப்போவே ஆன்சர் வந்து பண்ணி ஆகணும். ரொம்ப நான் கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா மட்டும் செகண்ட் ரவுண்டுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் இப்போ கொஸ்டின் நம்பர் 1 இருக்கு, இப்போ 2 இருக்கு, 3 இருக்கு. இப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த கொஸ்டின் வந்து டவுட்ஃபுல்லாக இருக்கோ அந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம்னா சர்க்கிள் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் திருப்பும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். OMRல போயிட்டு நீங்கள் எங்கே ஷேர் பண்ணலாம் தேடி கண்டுபிடிச்சு அந்த கொஸ்டின் நம்பர் போயிட்டு ஆன்சர் பண்ணுறது டஃபாக இருக்கும். ஸோ அதனால கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரையும் நம்ம அது எழுதுறது அப்படின்றது கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா எழுதுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஆன்சரை வந்து மார்க் பண்றது, அது பக்கத்தில் எழுதுறது அப்படின்றத இருக்கக்கூடாது. நம்ம எந்தெந்த கொஸ்டின்ல ஆன்சர் ஷேர் பண்ணலையோ அதை சர்க்கிள் பண்றது தப்பு கிடையாது வந்து. ஸோ அதனால எந்த கேள்விக்கு நீங்க வந்து ஆன்சர் பண்ணலையோ அதை சர்க்கிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகுனா நீங்க செகண்ட் ரவுண்ட்ல அது பார்க்கலாம். செகண்ட் ரவுண்ட் அப்படின்றது என்னன்னு சொல்ல வரேன் ஜிகே வரும்போது. ஸோ இப்போ நம்ம 9:30 to 10:30 மைண்ட் செட் பண்ணிடுங்க. நான் வந்து 1 மணி நேரம் ஃபர்ஸ்ட் 1 மணி நேரத்துக்குள்ள நான் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் நீங்க எடுத்திருக்கத புது தமிழ் புது ஆங்கிலம் எடுத்திருப்பீங்க. ஸோ அதை நான் கம்ப்ளீட் பண்ண போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிருங்க. ஸோ அடுத்த 2 hours அப்படின்றது வந்து உங்களுக்கு எங்க ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 10:31ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம 12:30 வரையும் போக போகுது அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த 2 மணி நேரம் அப்படின்றது 2 hours அப்படின்றது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த சப்ஜெக்ட் ஜிஎஸ் பிளஸ் ஆப்டிடியூட் அப்படின்றது நம்ம பார்க்க போறோம் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ ஜிஎஸ் ஆப்டிடியூடும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா நெக்ஸ்ட் 2 hours அப்படின்றது நீங்க சால்வ் பண்ண போறீங்க. இப்போ இதுல வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஆப்டிடியூட் அப்படின்றது தனியா நம்ம வந்து எடுத்துக்கவே கூடாது. அதாவது நான் கடைசியா எடுத்து சால்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடாது. இல்ல முதல்ல நான் ஆப்டிடியூட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஜிஎஸ்ல 75 கொஸ்டின் போறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. ஏன்னா ஆப்டிடியூட்ல சில கொஸ்டின் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அதிகமான நேரம் வந்து எடுத்துக்கும். இப்போ அதிகமான நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில சம் சால்வ் பண்றது 10 நிமிஷம் எடுத்துப்பீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து டைம் போறதே தெரியாது வந்து. ஸோ அதனால ஜிஎஸ்ல உங்களால வந்து ஃபுல்லா செகண்ட் ரவுண்ட் போறதோ அல்லது கடைசி 10 கொஸ்டின் வந்து போடாம வெறும் ஆப்ஷன் ABCD அப்படி சொல்லி போட்டுட்டு வர்றதோ நடக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஏதாவது ஒரு ஆப்ஷனை ஷேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிலைமைக்கு போகக்கூடாது அப்படின்னா நீங்க அந்த ஃப்ளோல என்ன பண்ணணும் அப்படின்னா ஜிஎஸ் ஆப்டிடியூட் ரெண்டுமே சேர்த்து நம்ம இப்போ 101ல இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம இங்க சொல்லும் போது 101ல இருந்து 200 அப்படின்னும் போது ஸோ அந்த ஆர்டர்லேயே அப்படியே நீங்க சால்வ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா இருக்கும். அதே மாதிரி ஒரு மேக்ஸ் கொஸ்டின் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆப்டிடியூட பொறுத்தவரையும் வந்து அதே மாதிரி ஜிஎஸ் கொஸ்டின் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஜிஎஸ் கொஸ்டினா இருந்தது அப்படின்னா நம்ம 2 minutes அப்படின்னு பார்க்கும்போது 2 hours அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டோட்டலா வந்து இங்க எவ்வளவு நேரம் இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து 120 minutes இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ 120 minutes அப்போ 120 நிமிஷம் அப்படின்றது நமக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த 120 நிமிஷத்துல நம்ம ஜிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1 நிமிஷத்துக்கு மேல ஒரு கொஸ்டின்ல உங்களால ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னா உடனே என்ன பண்ணணும் அந்த கொஸ்டினை சர்க்கிள் பண்ணிடணும் வந்து அடுத்த ரவுண்டுன்னு சொல்லிட்டு வந்து. ஆப்டிடியூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அதுவும் நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. அப்ப 1 நிமிஷத்துக்குள்ள உங்களால வந்து ஆப்டிடியூட் கொஸ்டின் ஏதாவது உங்களால போட முடியல அப்படின்னா அதையும் நீங்க சர்க்கிள் பண்ணிடணும். அப்போ வித்தின் 1 minute அது வந்து நம்ம உடனே ஆன்சர் பண்ண போறோமா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ணிடலாம். சில இது வந்து பாத்தீங்கன்னா 30 secondsலயே உங்களுக்கு தெரிஞ்சிடும், 30 செகண்ட்லயே தெரிஞ்சிடும் இந்த மேக்ஸ் கொஸ்டின் என்னால சால்வ் பண்ண முடியாது இப்ப வந்து கடைசியா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சில ஜிஎஸ் கொஸ்டின் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 30 secondsலயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னால வந்து இது உடனே சால்வ் பண்ண முடியாது. ஆனா நிதானமா படிக்கிறன்ற பேர்ல அந்த கொஸ்டினை வந்து படிச்சு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இது இப்ப முடியாது கடைசியா பாத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. அதை 30 செகண்ட்ல இருந்து 1 நிமிஷத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப என்னால முடியுமா முடியாதா இப்ப உடனே ஆன்சர் கொண்டு வர முடியுமா முடியாதுன்னு பார்த்துட்டு அதை என்ன பண்ணணும் சர்க்கிள் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்ட் போயிடணும். அப்படி போகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 120 நிமிஷத்துல வந்து 100 கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. 120 நிமிஷத்துல 100 கேள்வி தான் நம்ம ஜிஎஸ் ஆப்டிடியூட் இருக்கு. ஸோ அதை வந்து மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம
100 கேள்வி இருக்கு. ஸோ அதில் 100 நிமிஷம் அப்படின்றது வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். வந்து ஆன்சர் பண்றது, ஆன்சர் பண்ணாதது எல்லாமே. அப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்குன்னா 1 2 3 அப்புறம் 4 5 6ன்னு இருக்குன்னா, இப்போ எனக்கு 2வது கேள்வி தெரியல, 6வது கேள்வி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணிட்டே வரேன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். அப்படி சர்க்கிள் பண்ணிட்டே வரக்கூடிய கொஸ்டினை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 2வது ரவுண்டுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படி பார்க்கணும். அப்போ செகண்ட் ரவுண்ட் வரும்போது நமக்கு எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்னா, அதிகபட்சமா வந்து நமக்கு வந்து குறைந்தபட்சமா நமக்கு வந்து 20 மினிட்ஸ் இருக்கும். காரணம் என்னன்னா 100 கேள்வி 100 நிமிஷத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்னு ஆன்சர் வந்திருக்கும், அப்படி இல்லைன்னா எனக்கு ஆன்சர் தெரியல. அப்ப ரெண்டே விதமா தான் இருக்கும். எனக்கு ஆன்சர் வந்துருச்சு, ஆன்சர் வரல. அப்ப ஆன்சர் வந்தது OMRல ஷேர் பண்ணி முடிச்சிடுறீங்க. ஆன்சர் வராதது அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு நான் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நீங்க கரெக்டா அப்படியே இந்த ஆர்டர்ல போனீங்க அப்படின்னா 101ல இருந்து 200வது கேள்வி வரையும் நீங்க போனீங்க அப்படின்னா 100 நிமிஷத்துல நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. இப்போ அடுத்து பேலன்ஸ் வந்து 20 நிமிஷம் இருக்கும். அந்த 20 நிமிஷத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எதெல்லாம் நீங்க சர்க்கிள் பண்ணீங்களோ அந்த கொஸ்டினை என்ன பண்ணலாம்னா திருப்பியும் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஸ்லோவா பண்ணா இந்த மெத்தட் வந்து நான் வந்து ரொம்ப ஸ்லோவா வந்து நான் சால்வ் பண்றேன், எனக்கு டைம் கரெக்டா 3 மணி நேரம் போய் முடியுது, வந்து நான் வந்து 200 கேள்வி முடிக்கும் போது செகண்ட் ரவுண்டே என்னால போக முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து திருப்பி சொல்றேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 9:30 மணிக்கு நமக்கு என்ன ஆகும், எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். வந்து அதாவது 8:30 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம், 9 மணிக்கு எக்ஸாம் ஆளுக்குள்ள நீங்க போய் உட்காந்துருவீங்க. 9 மணிக்கு மேல யாரையும் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. 9:30 மணிக்கு என்ன ஆகும்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகும் 9:30 இருந்து 10:30 அப்படின்னு பார்க்கும்போது ஜெனரல் தமிழ், ஜெனரல் இங்கிலீஷ் அப்படின்றது அந்த 1 மணி நேரத்துல முடிக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கொஸ்டின் வந்து நம்ம ரீட் பண்ணும்போது மொத்தம் நமக்கு எவ்வளவு நிமிஷம் இருக்கு அப்படின்னா 1 மணி நேரம்னா 60 நிமிஷம் இருக்கு அப்படி பார்க்கிறோம். இப்போ இந்த 60 நிமிஷத்துல நம்ம ரீட் பண்றது அப்படின்னா வந்து பாதி கேள்வி, அதாவது 50 கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளவு நேரத்துல சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 30 செகண்ட்ல முடிச்சிடலாம். ரீட் பண்ண உடனே ஆன்சர் வந்துடும். சோ அப்போ 30 செகண்ட், இல்லைன்னா நம்ம கெஸ் பண்ணி ஆன்சர் போடுவோம் வந்து. சோ அப்போ 50 கேள்வி வந்து 30 செகண்ட்ல சால்வ் பண்ணலாம் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த 50 கேள்வி நம்ம சால்வ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் நமக்கு ஆகும் அப்படின்னா வந்து டோட்டலா அதாவது 50 அப்ப பாதி 30 செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது 25 நிமிஷத்துல நம்ம கண்டிப்பா வந்து முடிச்சிருவோம் அப்படி பார்க்கணும். மீதி இருக்கக்கூடிய 35 நிமிஷம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்து வந்து. சோ அப்ப இந்த ஸ்பீட்ல நம்ம போறது அப்படின்றது வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து உங்களுக்கு 1 மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பா முடிச்சிடலாம். நான் மினிமமா சொல்றேன். 50 கேள்வி அப்படின்றது கண்டிப்பா வந்து 30 செகண்ட்ல போட முடியும் அப்படிங்கிறோம் வந்து. சோ அப்ப மீதி இருக்கிற டைம் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அந்த டைம்ல தான் நம்ம எதை எடுத்துக்க போறோம் அப்படின்னா மத்த 50 கேள்வி நம்ம கூடுதலா டைம் எடுத்துக்கலாம் அப்படி பார்க்கிறோம் வந்து. சோ இப்போ இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து டைம் சேவிங் அப்படின்றது மட்டும் இல்லாம நீங்க ஃபாஸ்டா ஆன்சர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப டைம் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணாம நம்ம எக்ஸாம் ஆல் போறது அப்படின்றது என்ன ஆகும்னா நமக்கு எப்ப எதை பண்ணணும் அப்படின்னு தெரியாம ஒரு குழப்பத்துல என்ன பண்ணுவோம்னா அங்க போயிட்டு திடீர்னு ஜிஎஸ் எடுப்பீங்க, அங்க போயிட்டு ஆப்டிடியூட் போடலான்னு எடுப்பீங்க, அப்புறம் தமிழ் இங்கிலீஷ் வந்து எடுக்கலான்னு மாத்தி பண்ணி கன்ஃபியூஸ் ஆயிடுங்க. அப்போ 9:30 இருந்து 10:30 அப்படின்னு பார்க்கும்போது ஜெனரல் தமிழ், ஜெனரல் இங்கிலீஷ் 60 நிமிஷம் தான். ஸோ அதுல நீங்க சால்வ் பண்ணலாம். சிலர் 45 நிமிஷத்துல போட்டுருவீங்க. ஃபாஸ்டா போடுற ஸ்டூடெண்ட் நிறைய பலர் இருக்கீங்க. ஆனா மேக்ஸிமம் வந்து ஒரு மணி நேரம் அப்படிங்கிறோம். அடுத்த 2 மணி நேரத்துல தான் நம்ம 120 நிமிஷத்துல நம்ம சொல்ற மாதிரி 1 நிமிஷத்துல முடிவு பண்ணிடணும் இது வந்து ஆன்சர் வரும் வராது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா 30 செகண்ட்ல வந்து ஃபாஸ்டா சின்ன கொஸ்டின் சின்னதா இருக்குன்னா 30 செகண்ட்ல முடிவு பண்ணிடலாம். கொஞ்சம் பெருசா இருந்தாலும் 1 நிமிஷம், ஆக மொத்தம் 1 நிமிஷம் தாண்டக்கூடாது வந்து. அப்போ 1 நிமிஷத்துல வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா அதை வந்து முடிச்சுட்டு போயிடலாம். தெரியல அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்டு கொண்டு போயிடலாம். அப்படி போயிட்டு 100 நிமிஷம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து எக்ஸாக்டா நம்ம வந்து 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், 12:30க்கு வந்து முடியும். அப்ப அந்த 10:30க்கு நம்ம ஆரம்பிக்கிறது அப்படின்னா அடுத்த 100 நிமிஷம் அப்படின்னும் போது நமக்கு எங்க வந்து முடியும் அப்படின்னா 11:50க்கு வந்து முடிஞ்சிடும் வந்து. ஸோ அப்போ 11:50ல இருந்து 12:10க்கு வந்து முடிஞ்சிடும். அப்போ 12:10க்கு வந்து முடியும் போது 12:10ல இருந்து 12:30 வரையும் என்ன பண்ணலாம், நீங்க 20 நிமிஷம் செகண்ட் ரவுண்ட்ல இருக்கிற கொஸ்டின் அது கொஸ்டின் பேப்பர்ல சர்க்கிள் பண்ணி வச்சிருங்க. டாட்லாம் வைக்காதீங்க, ஏன்னா கொஸ்டின் பேப்பரை டக்கு நம்ம திருப்பிடலாம். OMRல போயிட்டு நம்ம தேடும் போது நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு. கடைசியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க எந்தெந்த கொஸ்டின்லாம் வந்து 1/4 மணி நேரம் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த 1/4 மணி நேரத்துல வந்து நீங்க OMRல எல்லாமே ஷேர் பண்ணிட்டீங்களா, கவுண்ட் என்ன அப்படின்றது எழுத சொல்லுவாங்க வந்து. ஸோ ஓவராலா அந்த ஓவரால் கவுண்ட் எழுதுறதுக்கு உங்களுக்கு 1/4 மணி நேரம் கொடுப்பாங்க. அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் வந்து ஷேர் பண்ணாம விட்டுருந்தீங்க அப்படின்னா அதை ஷேர் பண்றதுக்கும் நீங்க அந்த டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே செக் பண்ணிட்டே வரீங்க, அப்ப தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஆன்சர்ஸ் அப்படின்றது ஆன்சர் பேப்பர்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா A B C D E ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். நீங்க எதை வந்து ஆன்சரா சூஸ் பண்ணீங்களோ அதுக்கு பக்கத்துல ஒரு டாட் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து. அப்ப டாட் ஒன்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஈஸியா வந்து இப்ப நீங்க எது வந்து நீங்க டாட் வச்சிருக்கீங்களோ அதுதான் ஆன்சர் அப்படின்னும் போது சப்போஸ் நீங்க ஆன்சர் டாட் மார்க் பண்ணிட்டீங்க ஆனா நீங்க ஷேர் பண்ணல அவசரத்துல அப்படின்னும் போது டக்குன்னு என்ன பண்ணலாம், அந்த டாட் வச்சிருக்கிறத வச்சு நீங்க ஷேர் பண்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டுட்டீங்க அப்படின்னா வந்து எக்ஸாம் ஆல உங்களுக்கு ஃபியரே இருக்காது அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப நம்ம முதல்ல எதை பண்ண போறோம், ரெண்டாவது எதை பண்ண போறோம். சோ அதே மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலன்னா உடனே அடுத்த கொஸ்டின் போயிடும். அப்ப அந்த கொஸ்டின் தெரியாத கொஸ்டின் வந்து சர்க்கிள் பண்ணிட்டு
போயிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். சில கேள்விக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து எனக்கு ஏபிசிடியில் வந்து 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன். இப்போ ஏ இல்லைனா சி தான் ஆன்சர் அப்படின்னா இந்த ஏ பார் சின்னு சொல்லி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு பி பார் டி தான், பி இல்லைனா டி தான் ஆன்சர் அப்படின்னா பி பார் டி போட்டு வச்சுக்கோங்க. அது பக்கத்தில் போட்டுட்டீங்கன்னா இது 2 தான் ஆன்சர், மற்ற 2 ஆப்ஷன்லையும் ஆன்சர் இல்லை அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிடலாம், பண்ணிட்டு போயிடலாம். ஈவன் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எதெல்லாம் எலிமினேட் பண்ணீங்களோ அதெல்லாம் ஆப்ஷன் கூட நீங்கள் அடிச்சு கூட விட்டுறலாம். விட்டுட்டு பி இல்லைனா சியில் தான் ஆன்சர் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நீங்கள் திருப்பி செகண்ட் ரவுண்ட் வரும்போது பிஆர்சி அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் அப்படி பார்க்குறோம். ஸோ இப்போ இது அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்னு பார்க்கணும். வந்து ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது என்ன அப்படின்னா OMR ஷேட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப அவசியம். ஸோ அதனால இப்போ உங்களுக்கு வந்து மாடல் இது ஃபுல் மார்க் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பரும் OMRம் அண்ட் ஆன்சர் கீயும் எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப்பும் உங்கள் மெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. அனுப்பிட்டாங்கன்னா நீங்கள் ஒரு மார்க் வந்து நீங்கள் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எக்ஸாம் ஆல் போனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட். அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எக்ஸாம் சென்டர் வந்து ஸோ எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றத போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நீங்கள் அந்த சென்டருக்கு வந்து இது வரையும் போனதே இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஏரியாவுக்கு போகலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு சாட்டர்டே இப்போ சண்டே எக்ஸாம் இருக்குது அப்படின்னா சாட்டர்டே ஆர் ஃப்ரைடே என்ன பண்ணணும்னா நீங்கள் கிளம்பி நீங்கள் எப்படி போகிறீங்களா, பஸ்ஸில் போகிறீங்களா இல்லை 2 வீலரில் போகிறீங்களா இல்லைனா ஆட்டோவில் போகிறீங்களா அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு காரில் போகிறீங்களா முடிவு பண்ணிவிட்டு அதை அதே மாதிரி ஒரு மெத்தடில் இப்போ எக்ஸாம் சென்டருக்கு நீங்கள் காலையில் கிளம்பி அந்த 8:30க்கு ரீச் ஆகுறது போய் செக் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா எக்ஸாம் டே அன்னைக்கு உங்களுக்கு லேட்டாக போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்க. ஸோ அப்போ ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படிங்கிறோம். ஸோ போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்னா அந்த பயம் போயிடும். அந்த எக்ஸாம் சென்டருக்கு கரெக்டாக போயிடுவோமா அப்படின்ற ஒரு பயம் இருக்காது அப்படிங்கிறோம். ஸோ அப்போ முன்னாடி இதை வந்து பார்த்துட்டு வந்துடணும். இது முதல் விஷயம். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா வந்து ஆல் டிக்கெட்டை வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா உடனடியாக டவுன்லோட் பண்ண கையோட என்ன பண்ணணும்னா பிரிண்ட் போட்டு வச்சுக்கணும் வந்து. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமானது என்னன்னா பேனா வந்து கடைசி நேரத்தில் போனீங்கன்னா கடையில் இருக்காது வந்து. ஸோ அப்போ 1 mm வந்து நிப் இருக்கக்கூடிய பிளாக் பால் பாயிண்ட் பென்னு கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கணும். ஆல் டிக்கெட் பிரிண்ட் போடும் போதே வந்து பிளாக் பால் பாயிண்ட் பென் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து லாஸ்ட் மினிட்ல போனீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த 1 mm இருக்காது. அப்போ எக்ஸாம் போகும்போது டென்ஷன் ஆயிடுவீங்க. 0.5 இருக்கு, 0.7 இருக்கு அப்படின்னா என்னன்னா அதிகமான தடவை நம்ம சேட் பண்ணிட்டு இருக்கோம் வந்து. இப்போ 1 mm இருந்தது அப்படின்னா ஒரு இங்க நம்ம ஆரம்பிக்கிற சென்டர்ல ஆரம்பிக்கணும் ஒரு 4 தடவை அப்படி சர்க்கிள் பண்ணும்போதே நமக்கு வந்து ஷேட் ஆயிடும் வந்து. ஸோ அப்போ நம்ம வந்து பெருசா இருந்ததுன்னா என்ன ஆகும்னா ஷேட் பண்ணுறது கஷ்டம். இப்போ இப்படி இருக்குன்னா 1 2 3 4 அவ்வளவுதான், 4 ஷேடிங்ல முடிஞ்சிடும் நமக்கு. அப்போ அந்த 1 mm அப்படின்றது பெண் வந்து பார்த்தீங்கன்னா 3 பெண் வாங்கிக்கோங்க வந்து ஒன்றுக்கு. ஏன்னா உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து 2 பெண் எடுத்துட்டு போனீங்கன்னா என் பெண் வந்து எழுதல கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா கொடுக்க மனசும் வராது, ஒரே டென்ஷன் ஆயிடும் வந்து. ஸோ அப்போ 3 பெண் இருந்ததுன்னா உங்க பக்கத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு டேபிள் பக்கத்தில், ஏன்னா மேக்ஸிமம் எக்ஸாம் ஹால் எப்படி இருக்குன்னா 2 பேர் உட்கார மாதிரி இருக்கும், 2 கார்னர்ல உட்கார மாதிரி இருக்கும். சில எக்ஸாம் சென்டர்ல தான் தனித்தனியா இண்டிவிஜுவலா வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சும் டேபிளும் இருக்கும் வந்து. அப்போ சாயறதுக்கு என்ன இருக்குன்னா சப்போர்ட் இருக்காது பெரும்பாலும். அப்போ அந்த டேபிள்ல உட்கார்ந்து இருக்கிறது உங்களோட எழுத போறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச மேக்ஸிமம் ஹெல்ப் என்ன அப்படின்னா வந்து ஒரு பெண்ணு கொடுக்குறது. அப்போ 1 mm பிளாக் பால் பாயிண்ட் பென் வந்து பார்த்தீங்கன்னா 3 பென் வாங்கிக்கோங்க வந்து. 3 பென் அப்படின்றது கண்டிப்பா எடுத்துட்டு போகணும் வந்து. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும், எக்ஸாம் சென்டர் போகக்கூடிய எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஐடி கார்டு இருக்கணும் வந்து. ஸோ அப்போ ஒரிஜினல் ஐடி கார்டு அப்படின்றது என்னன்னா எல்லாருக்கிட்டையும் மேக்ஸிமம் என்ன இருக்குன்னா ஆதார் கார்டு இருக்கும் வந்து. ஸோ அப்போ அந்த ஆதார் கார்டை வந்து என்ன பண்றீங்கன்னா ரீசெண்டாக நீங்க டவுன்லோட் பண்ணி ஒரு லேமினேஷன் பண்ணி வச்சுக்கோங்க புதுசா வந்து. இப்போ பிரிண்ட் போட போகும்போது ஆல் டிக்கெட் வந்து பிரிண்ட் எடுக்கிறீங்களா, அப்படி பிரிண்ட் போகும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரிஜினல் ஐடி வந்து ஒரு இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ நீங்க எடுத்துட்டு போற அந்த பர்ஸ்ல வந்து வச்சுக்கோங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. ஏன்னா சப்போஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறோம். அப்போ ஒரிஜினல் ஐடி அப்படின்றது வந்து 1க்கு 2 ஒன்று இருந்தாவே போதும். அது ரீசெண்டா எடுத்த மாதிரி இப்போ நீங்க டெவலப் பண்ணி போட்டு வச்சுட்டீங்க, ஆதார் கார்டு இருக்கு இல்லைனா வந்து உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு அப்படின்னா ஓட்டர் ஐடி இருக்கு அப்படின்னாலும் போதும். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்படின்றது மஸ்ட் வந்து. இது எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பரா பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் டே அன்னைக்கு சுத்தமா நமக்கு டென்ஷனே இருக்காது அப்படிங்கிறோம். ஸோ அப்போ டென்ஷனுக்கு காரணம் என்ன அப்படின்னா எக்ஸாம் சென்டர் கரெக்டாக போக முடியுமா. அடுத்து வந்து ஆல் டிக்கெட் பிரிண்ட் அவுட் போட்டோமா கடைசி நேரத்தில் போய் போடும்போது கொஞ்சம் பதட்டம் ஆயிடும், தேவையில்லாம ப்ரெஷர் அதிகமாயிடும். அப்புறம் பென் பிளாக் பால் பாயிண்ட் பென் வந்து நம்ம தேடும் போது லாஸ்ட் நாள் போயிட்டு தேடிங்கன்னா 1 mm இருக்கிறது காலியாக இருக்கும், எல்லாம் வாங்கியிருப்பாங்க. ஒரிஜினல் ஐடி வந்து அப்போதான் தேடுவீங்க வந்து. ஏன்னா அது ஐடிக்கான யூசேஜே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓட்டர் ஐடிலாம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லைனா எப்போ எலெக்ஷன் வருதோ அப்போ தான் எடுப்பீங்க. ஆதார் கார்டு அப்படின்றது ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க, டிஜிட்டலாக இருக்கும், ஹார்ட் காப்பி இருக்காது. அப்போ ஹார்ட் காப்பி. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வச்சிங்கன்னு மறந்துருப்பீங்க. ஸோ அப்போ இது எல்லாமே ரெடியாக இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த எக்ஸாம் ஹால் போகிற அந்த டென்ஷனே இருக்காது அப்படி பார்க்குறோம். ஸோ இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி பார்க்குறோம். அதே மாதிரி நமக்கு எக்ஸாம் பயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா நைட்டு நம்ம தூங்க மாட்டோம். இது ஒரு பிரச்சனை இருக்கு வந்து. ஸோ எக்ஸாம் வந்து இப்போ நம்ம 28
28 செப்டம்பர் 28 வந்து சண்டே எக்ஸாம்னு வச்சுக்கோங்க. அப்ப 28ஆம் தேதி எக்ஸாம், 27ஆம் தேதி நைட்டு தூக்கம் வராது. அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னா வந்து அப்ப கண்ணை மூடிட்டு ஃபிளாட்டா படுத்துருங்க, அவ்வளவுதான். நீங்க தூங்குறீங்க, எப்ப தூங்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, லைட் ஆஃப் பண்ணிடுங்க, வந்து கண்ணை மூடிட்டு படுத்துருங்க, வந்து அவ்வளவுதான். நீங்க பாடி வந்து ஃபிளாட்டா ரெஸ்ட்ல இருந்தா போதும் வந்து. ஸோ அப்ப கண்டிப்பா என்ன தேவை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் கண்டிப்பா அவசியம். அப்ப அந்த ரெஸ்ட் அப்படின்றது இருந்தாவே எக்ஸாம் நல்லா பண்ணிடலாம். இப்ப ரெஸ்டோட இந்த மாதிரி ஸ்லீப் வந்து நல்லாவே இருக்கு அப்படின்னும் போது பிரச்சனையே கிடையாது, வந்து அவ்வளவுதான். ஸோ அப்போ இப்போ இந்த லாஸ்ட் 1 வீக் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம ஸ்பைசியாகவும் ஆயிலாகவும் இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறோம். அப்போ ஸ்பைசியாக இருக்கிறது, ஆயில் ஐட்டம் அதிகமாக இருக்கிற ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணணும். அப்போ ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதனால் எக்ஸாம் போகும்போது நமக்கு டயரியா வருது அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கணும். ஃபுட்டை வந்து கேர்ஃபுல்லாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணி ஆகணும் வந்து. ஸோ அதுவும் நமக்கு வந்து முக்கியம். அப்போ ப்ராப்பர் ரெஸ்ட், ஸ்லீப் இது இருந்தது அப்படின்னா நமக்கு ஹெல்த் வைஸ் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு இருக்காது அப்படி பார்க்குறோம். அதே மாதிரி இன்விஜிலேட்டர் கிட்ட நம்ம தேவையில்லாம பேசக்கூடாது வந்து. ஸோ எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, கீப் குவைட் தான் வந்து. ஸோ எக்ஸாம் ஹாலில் நம்ம வாயை திறக்கக்கூடாது, அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டுக்கணும். உங்க வாய்ஸ் எப்படி இருக்குன்றது யாருக்குமே கேட்கக்கூடாது. அப்போ கீப் குவைட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எங்க கடைபிடிக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் அப்படி பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல வாயை திறக்கக்கூடாது, சைலண்டா இருக்கணும் வந்து. கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனா 1 வே தான், வாங்குறோம் பண்றோம், அவ்வளவுதான். சிக்னேச்சர் போட சொன்னா சிக்னேச்சர் போட்டுறீங்க, போட்டுட்டு அழகா வந்து. அப்புறம் நம்ம வந்து அந்த ஆல் டிக்கெட் பிரிண்ட் போடும்போது வந்து என்ன பண்றீங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சேர்த்து பிரிண்ட் போடுங்க வந்து. ஏன் சொல்றேன் அப்படின்னா சில எக்ஸாம் சென்டர்ல வந்து உங்களுக்கு அந்த டேபிள் வந்து ஆடிட்டே இருக்கும். அப்போ அந்த டேபிளுடைய பேலன்ஸ்க்கு நீங்க எக்ஸ்ட்ராவா போட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நல்லா மடிச்சு அதை நல்லா சின்னதாக்கி அந்த டேபிள் ஆடுற டேபிள் கடியில வச்சுட்டீங்க அப்படின்னா ஆடாது. அப்போ அந்த ஷேக்கிங் இருந்ததுன்னா ஷேக் பண்ணும்போது நமக்கு பெரிய தொல்லையா இருக்கும். அப்போ ஷேக்கிங் இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க அந்த ஆல் டிக்கெட்டை வந்து என்ன பண்ணலாம், மடிச்சு வைக்கலாம். அப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டுடைய ப்ரூஃப் வந்து அதையும் எடுத்துட்டு போயிடுங்க வந்து. ஸோ அப்போ அந்த ஆதார் கார்டுடைய ஜெராக்ஸ் காப்பி இருக்கும்ல, அதை நல்லா மடிச்சு அடியில் வச்சுட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் கச்சிஃப் வந்து, ஸோ ஹேண்ட் கச்சிஃப் ரொம்ப முக்கியம். காரணம் என்ன அப்படின்னா வந்து நம்ம எக்ஸாம் சென்டர்லாம் மேபி வந்து மழைலாம் பெஞ்சு அந்த இரும்பு டேபிளாக இருந்ததுன்னா ரஸ்ட் ஆயிருக்கும். ஸோ அப்போ துடைக்கிறதுக்கோ இல்லைனா அது மேலே வந்து ஒரு லேயராக போடுறதுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படி இல்லைனா உங்களுடைய ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடியோட அந்த ஜெராக்ஸ் காப்பி இருக்கும்ல, ஸோ அதையும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அப்போ அதை அங்கே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி நம்ம அங்கே ஒரிஜினல் சொன்னோம், அதோட ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கணும். ஸோ அதை அடியில் வச்சுட்டு ஓஎம்ஆர் அது மேலே வச்சுட்டீங்கன்னா சேஃபாக ஓஎம்ஆருக்கு எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் எழுதுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து ஓவராலாக நம்ம எக்ஸாம் ஹாலில் ஃபாலோ பண்ண வேண்டியது. தண்ணி அதே மாதிரி நம்ம எக்ஸாம் சென்டர் போன உடனே அங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூமில் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிடுங்க, கொஞ்சமாக தண்ணியை குடிச்சிருங்க. எக்ஸாம் ஹாலில் நம்ம எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் தண்ணி குடிக்காதீங்க வந்து. ஏன்னா பாட்டில் தொடர்ந்து குடிக்கும் போது ஸ்பில் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் வந்து. ஸோ அதனால தண்ணியை குடிச்சிட்டு பாட்டில் வச்சிருங்க, பக்கத்தில் வச்சுக்கோங்க, ஆனால் யூஸ் பண்ணாதீங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி எடுத்து நீங்கள் குடிச்சிக்கலாம். அதே மாதிரி காலையில் சாப்பிட்றது கண்டிப்பாக பண்ணணும் வந்து. ஸோ மினிமமாக ஏதாவது சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா தான் உங்களால் என்ன பண்ணணும், நல்லா பிரிஸ்காக வந்து பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அப்போ காலையில் வந்து மினிமமாக நீங்கள் சாப்பிடக்கூடியது அப்படின்னா ஒரு 4 இட்லி சாப்பிட்றீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 இட்லியாவது காலையில் சாப்பிட்டுட்டு, பிரேக்ஃபாஸ்ட் இட்லி வந்து கரெக்டாக இருக்கும், சாப்பிட்டுட்டு எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, அழகாக ஸ்மூத்தாக எழுதிடலாம். ஏன்னா சாக்லேட் எடுத்துட்டு போவீங்க, அது ஓப்பன் பண்ணுவீங்க, அது நாய்ஸியாக இருக்கும், மற்றவங்களோட டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அப்போ அது ஒரு ப்ராப்ளத்தையும் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் வந்து. ஸோ அதனால் அதுக்கெல்லாம் டைம் வந்து நம்ம இருக்காது வந்து. நமக்கு ஏற்கனவே அட்ரினல் பம்ப் ஆகி போயிட்டு இருக்கோம் வந்து, மின்னல் வேகத்தில் போயிட்டு இருப்பீங்க, புல்லட் ட்ரெயின் மாதிரி போயிட்டு இருப்பீங்க வந்து. ஸோ அப்போ அதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பொங்கல் அந்த மாதிரி சாப்பிடாம, ஸ்லீப்பி டோஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் சாப்பிடாம, ஆயில் ஐட்டம் இது எடுத்துக்காம, பூரி அந்த மாதிரி எடுத்துக்காம வெறும் இட்லி 3 இட்லி சாம்பார் சாப்பிடுங்க பெஸ்ட். அதை சாப்பிட்டுட்டு நீங்க எக்ஸாம் சென்டருக்கு போனீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஸ்மூத்தா நீங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட். இதுதான் வந்து ஜென்ரலா நம்ம எக்ஸாம் சென்டர் போகும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அப்படி பார்க்குறோம். ஸோ ஒரு இப்போ நம்ம சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க சொன்னீங்கன்னா நம்ம கண்டிப்பா வந்து இப்போ உங்களுக்கு வந்து நான் பதில் சொல்லிடுறேன். மைக் ஆன்ல தான் இருக்கு, தயங்காம கேளுங்க வந்து. ஒன்றும் இல்லை, இதில் நிறைய பேர் ஃப்ரெஷராக இருப்பீங்க, அதே மாதிரி சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. அதனால யாராவது என்ன நினைச்சுப்பாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன் வந்து. ஸோ அதனால வந்து நான் வந்து அதில் வந்து இன்னும் இது கூட தெரியல அது கூட தெரியல அப்படின்லாம் நான் எதையும் பேச போறதில்ல வந்து. ஸோ அந்த மாதிரி நான் நினைக்கவும் போறதில்ல. அதனால தயங்காம கேளுங்க, என்கிட்ட தான் கேட்க போறீங்க, நான் அழகாக உங்களுக்கு பதில் சொல்றேன். அது மூலியமா உங்களுக்கு அந்த எக்ஸாம் இருக்கிற அந்த ஃபியர் வந்து நீங்க ஓவர் கம் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம் வந்து. மாலவி ஏதாவது டவுட் இருக்கா? தேவிஸ்ரீ, இசை அரசு, லலித்குமார், சாந்தி, ரூபன், சபித்ரா ஐயப்பன், நோ நோ ஓகே ஃபைன்.
இது ஜென்ரலானது ஃப்ரெண்ட் வந்து. இப்போ ஜென்ரலாக இருக்குது தான் பார்த்தாச்சு. ஸோ இப்போ வேற ஏதாவது நீங்கள் கேட்டிங்கன்னா அது பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் போகிறேன் வந்து. ஓகே, இது டவுட் இல்லை. இப்போ நம்ம டிஎம்பிசி கொடுக்குற மாதிரி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஓவராலாக என்ன பண்ணிட்டோம், லாங்குவேஜ் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் ஜிஎஸ் பார்த்தாச்சு, ஆப்டிடியூடு சொல்லிட்டு ஓவராலாக சொல்லிட்டேன் வந்து. இப்போ ஸ்பெசிஃபிக்காக போகும், ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் போகும். இப்போ சப்ஜெக்ட் வைஸ் போனோம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃப்ரெண்ட் வந்து என்னென்னா நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும், அது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம எங்கேருந்து ஆரம்பிப்போம்னா லாங்குவேஜ்லேருந்து ஆரம்பிப்போம் வந்து. ஸோ இப்போ லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ ஜென்ரல் வந்து தமிழ் ஆர் இங்கிலீஷ் வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ ஜென்ரல் தமிழ் எடுத்திருப்பீங்க, அது ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, ஆர் இங்கிலீஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதை பொறுத்த வரையும் நம்ம என்ன பண்ணால் அதிகமான மார்க்ஸ் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னா பார்த்தோன்னா ஃப்ரெண்ட் வந்து ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரையும் வந்து ரெண்டு விஷயம் முக்கியம். ஒன்று என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் வந்து. ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி பார்க்குறோம். ஸோ இது வந்து நம்ம எக்ஸாம் வந்து நல்லா பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி பார்க்குறோம். ஸோ ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ரிவிஷன் எந்த அளவுக்கு இருக்கணும்னா, இப்போ எக்ஸாமில் வந்து வீக்லி நம்ம ஒன்ஸ் வந்து பண்ணுறோம் அப்படின்னா வந்து வாரத்தில் இருக்கக்கூடிய நம்ம அந்த ரிவிஷன் மட்டும் நம்ம பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா 6 days பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து 1 day வந்து. ஸோ அப்போ எந்த அளவுக்கு நம்ம ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கணும் வந்து. ஸோ அப்போ 1 day நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து வீக்லி ரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6 நாளும் பண்ணுவோம். அப்போ ரிவிஷன் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ மார்க் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ டெஸ்ட்டுன்றது நம்ம அதிகமாக பண்ண வேண்டியதில்லை. டெஸ்ட்டுக்கு எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக தான் வந்து. ஸோ அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா கரெக்டாக நம்ம வந்து அந்த எக்ஸாம் ஹாலில் நம்ம வந்து சரியாக வந்து நம்ம வந்து பண்ணிட முடியுமா அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து. பட் ரிவிஷன் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா வந்து ரீகால் பண்ணுறதுக்கு வந்து. ஸோ அப்போ ஞாபகப்படுத்துறதுக்கு எக்ஸாம் ஹாலில் அப்படி எக்ஸாம் ஹாலில் நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா வந்து எக்ஸாம் ஹாலில் ரீகால் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது யூஸ் ஆகும்னா ரிவிஷன் யூஸ் ஆகும். அப்போ ரிவிஷன் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து 90+ கொஸ்டின் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ நீங்கள் ஏற்கனவே கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க வந்து, புக்கில் அண்டர்லைன் பண்ணியிருப்பீங்க, ஹைலைட் பண்ணியிருப்பீங்க, நோட்ஸ் எடுத்திருப்பீங்க, அதை நல்லா ரிவிஷன் பண்ணுறது அப்படின்றது மட்டும்தான் நமக்கு வந்து ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷில் நமக்கு எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ண காரணமாக இருக்கும், 90+ ஸ்கோர் பண்ண காரணமாக இருக்கும். இப்போ நம்ம குரூப் 4 எக்ஸாமில் வந்து கொஸ்டின் டஃபாக கேட்டாங்க, கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் நினச்சிங்கனாலும் அதை பற்றி நம்ம யோசிக்கிறது அப்படின்றது வேஸ்ட் வந்து. இப்போ அப்கமிங் வரப்போகிற எக்ஸாம் குரூப் 2A அப்படின்றது அந்த எக்ஸாமில் நம்ம 100 கேள்வி கேட்பாங்க, அது 100க்கு நம்ம 90+ எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி அதில் தான் நம்ம டார்கெட் வச்சிருக்கணும். அப்போ நம்ம அந்த டார்கெட்டோட போகும்போது என்ன ஆகுனா கொஸ்டின் பேப்பர் மாடரேட்டாக இருக்குது, ஈஸியாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணலாம், நம்ம 90+ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டஃபாக இருந்தால் அதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களுடைய டார்கெட் அப்படின்றத நீங்கள் குறைச்சிக்காதீங்க. நீங்கள் 90+ அப்படின்னு முயற்சி பண்ணுங்க. கொஸ்டின் பேப்பர் டஃபாக இருக்குது, நீங்கள் கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிடுவாங்க, வந்து பார்த்துக்கலாம் ஆன்சருக்கு. இப்போவே வந்து நம்ம வந்து டஃபாக இருந்தால் வந்து எவ்வளோ போடலாம், மாடரேட் இருந்தால் எவ்வளோ போடலாம், ஈஸியாக இருந்தால் எவ்வளோ போடலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் நல்லா ரிவிஷன் பண்ணியிருக்கேன், டெஸ்ட் ப்ராக்டிஸும் பண்ணியிருக்கேன், நான் 90+ வந்து கொஸ்டின் வந்து போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட நீங்கள் போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ ரிவிஷன் அப்படின்றது வந்து மஸ்ட் அப்படின்னு பார்க்குறோம். எதுக்கு அப்படின்னா ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் அது மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அதிகமான மார்க்ஸ் வந்து நம்ம வந்து வாங்கி கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஓகேவா? ஸோ அப்போ அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஆப்டிடியூட் போயிடலாம். 25 கேள்வி இருக்குல்ல. ஸோ அப்போ கணிதம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மேக்ஸ் பொறுத்த வரையும் ஃப்ரெண்ட் வந்து நமக்கு 25 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறேன் வந்து. ஸோ இப்போ 25ன்றது இல்லை, ஒரு எக்ஸாமில் 26 கேட்டாங்க, ஒரு எக்ஸாமில் 27 கேட்டாங்க. டிஎன்பிசி சொல்றது நமக்கு 25, அதனால 25 நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அப்போ 25 கொஸ்டின் இருக்கு அப்படின்னும் போது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஈச் அண்ட் எவரி டாபிக் வந்து ஒவ்வொரு டாபிக்லையும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து நம்ம டாபிக் வைஸ் வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து சால்வ் பண்ணிப்பேன். டாபிக்ஸ் வந்து இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 14 டாபிக்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட் இந்த மேக்ஸில் எடுத்துட்டோம் அப்படின்னா. இப்போ நமக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நமக்கு வந்து 7ஆம் தேதி வந்து. இன்னும் நமக்கு எத்தனை நாள் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7ஆம் தேதி அப்படின்னா 20 நாள் கூட வச்சுப்போம். அப்போ 20 days இருக்கு. அப்போ 14 டாபிக்ஸ் வந்து இருக்கு அப்படின்னும் போது ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் அப்படின்னும் போது அதில் நீங்கள் சம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருப்பீங்க ஏற்கனவே வந்து. அப்படி இல்லைனா நம்மளுடைய யூடியூப் சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்லையும் சம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருப்பாங்க வந்து. ஸோ அந்த பிடிஎஃப் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்து என்ன ஆகுனா உங்களுக்கு அதில் சால்வ் பண்ணியிருக்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா போதும். இப்போ நம்ம மேக்ஸ் பொறுத்தவரையும் என்ன பண்ணணும்னா நம்ம கையால் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் ஒரு தடவை சால்வ் பண்ணி வச்சுட்டேன், நோட் புக்கில் நான் எழுதி வச்சிருக்கேன், அதை கண்ணால் பார்த்துட்டு போனீங்கன்னா எக்ஸாம் எல்லாம் போட முடியாது.
அப்போ டாபிக்ஸ் வந்து ஒவ்வொரு டாபிக்ஸ் அந்த ஒவ்வொரு டாபிக்ஸ்லையும் இருக்கக்கூடிய சம்ஸை திருப்பி போட்டு பார்க்கணும், ரஃப் நோட்டில் போட்டு பார்க்கணும். அப்படி போட்டு பார்த்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் வந்து. ஸோ அதுக்கு அடுத்து என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி, அதாவது சனிக்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 14 டாபிக்ஸ் வந்து டெய்லி ஒரு டாபிக்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் வந்து திருப்பியும் போட்டு பார்க்கணும் ரஃப் நோட்டில். டெய்லி ஒன் டாபிக் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் 20 நாள் இருக்கு. 20 நாளில் என்ன பண்ணிடலாம், 14 டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணிடலாம் வந்து. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபார்முலா வந்து. ஸோ ஃபார்முலாவை தனியாக ஒரு A4 ஷீட்டில் எடுத்து எழுதணும் வந்து. ப்ளஸ் என்ன பண்ணணும்னா ஷார்ட்கட். ஸோ அப்போ ஃபார்முலா ஷார்ட்கட்ஸ் அப்படின்றத நம்ம எடுத்து எழுதணும் அப்படின்னா தான் அதை கரெக்டாக ரிவைஸ் பண்ணிட்டு போகும்போது நமக்கு சுலபமாக இருக்கும் அப்படிமா. அப்போ ஃபார்முலா ஷார்ட்கட்ஸ் அப்படின்றத கண்டிப்பாக வந்து எழுதணும். அந்த எழுதுனதை நம்ம ஃப்ரைடே இல்லை சாட்டர்டே வந்து ரிவிஷன் பண்ணணும், பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறோம். ஸோ உங்களுக்கான ரிவிஷன் கிளாஸ் வந்து நம்ம இதே மாதிரி கூகுள் மீட்டில் வந்து குரூப் 2A வந்து நான் எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ அந்த ரிவிஷன் கிளாஸுக்கும் கூகுள் மீட் வந்து லிங்க் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ஃபார்முலா அண்ட் ஷார்ட்கட்ஸ் வந்து நான் உங்களுக்கு எழுதி போட போகிறேன். ஸோ அதை நான் உங்களுக்கு நடத்தவும் போகிறேன். ஸோ அதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், 20+ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக போடலாம் அப்படின்னு ஒரு டார்கெட்டோட உங்களுக்கு ஃபார்முலா அண்ட் ஷார்ட்கட்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் வந்து அதிகமான மார்க்ஸ் வந்து அதுவும் 20+ கொஸ்டின்ஸ் வந்து போகிறது காரணமாக இருக்கும். ஸோ இதுக்கு மட்டுமே நம்ம தனியாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு செஷன் இருக்கு. ஸோ அந்த செஷன் அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 20+ போடுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு வரும். ஸோ மேக்ஸை பொறுத்தவரை இந்த பிளானை போட்டுக்கோங்க. போட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக 20+ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ் இங்கிலீஷ் என்ன பண்ணணும்னா ரிவிஷன் பண்ணணும் வந்து. ஸோ அதுதான் உங்களுக்கு என்ன பண்ண போகுதுன்னா 90+ போடுறது காரணமாக இருக்கும். ஸோ மேக்ஸ் பொறுத்தவரை நீங்கள் ஏற்கனவே போட்ட டாபிக்ஸ் டெய்லி ஒரு டாபிக் எடுத்து வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஃபார்முலா அண்ட் ஷார்ட்கட்ஸ் தனியாக எடுத்து எழுதணும் வந்து. ஸோ இந்த ஃபார்முலா அண்ட் ஷார்ட்கட்ஸ் நீங்கள் தனியாக எடுத்து எழுதுனாலும் உங்களுக்கு பதிலாக இப்போ நானும் நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமிக் டீமும் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா அதை மட்டும் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னாவே அப்படியே டைரக்டா அதை வச்சு நீங்க வந்து மினிமம் வந்து ஒரு 10 to 15 கேள்வி நீங்க சால்வ் பண்ணலாம் வந்து. ஸோ அப்போ இதை அப்ளை பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு 10 to 15 கேள்வி சால்வ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஃபார்முலாவும் ஷார்ட்கட்ஸும் கொடுத்துருவோம். அப்படி கொடுத்துட்டோம்னா நீங்க அதை யூஸ் பண்ணி 10 to 15 நீங்க உங்ககிட்ட இருக்க டாபிக்ஸ் டெய்லி ஒன் டாபிக் அப்படின்னு கவர் பண்ணிட்டீங்க. நம்ம ஏற்கனவே யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை கவர் பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து மினிமம் 20+ வந்து போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்கு அடுத்து நமக்கு இந்த மேக்ஸ் ஃபியரை வந்து நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து நம்ம 90+ போட முடியுமா அப்படின்னா ரிவிஷன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் தேர்ட் என்ன அப்படின்னா வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து. ஸோ அப்போ ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நம்ம யூனிட் வைஸ் தான் நம்ம பிளான் பண்ணோம் வந்து. ஸோ அப்போ ஒவ்வொரு யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ஸோ யூனிட் 6லேருந்து ஆரம்பிக்கலாம் வந்து. ஸோ அப்போ யூனிட் 6 அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அதில் நமக்கு மொத்தம் 2 ஏரியா இருக்குது. ஸோ ஒன்று என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி வந்து. ஸோ இப்போ ரெண்டுமே வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ் வந்து கொடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் வந்து. ஸோ அப்போ நமக்கு எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ஸோ 10 கொஸ்டின் வந்து தமிழ்லேருந்து வரப்போகுது, 10 கொஸ்டின் வந்து நமக்கு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிலேருந்து வரப்போகுது அப்படி பார்க்குறோம். தமிழை பொறுத்தவரை 3 பார்ட்டாக பிரிச்சுப்பாங்க ஃப்ரெண்ட் வந்து. எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ஸோ ஒன்று வந்து என்ன அப்படின்னு ஆர்காலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் வந்து. ஸோ அப்போ தொல்லியல் அகழ்வாய்வு இல்லை அந்த பாட்டு. செகண்ட் என்ன அப்படின்னா வந்து லிட்ரேச்சர். தேர்ட் என்ன அப்படின்னா திருக்குறள். ஸோ இப்போ இந்த 3 பார்ட்டாக பிரிக்கும் போது கொஸ்டின்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து ஸோ கண்டிப்பாக 3 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 3 to 4 கொஸ்டின்ஸ் ஏலேருந்து வரப்போகுது அப்படின்னா ஸோ திருக்குறள்லேருந்து வரப்போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ திருக்குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 to 4 கேள்வி கேட்க போகிறாங்க அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து லிட்ரேச்சர் பார்ட் வந்து ஸோ அப்போ இலக்கியம் அப்படின்னும் போது ஸோ அதுலேயும் 3 இல்லைன்னா 4 கண்டிப்பாக வந்து இலக்கியத்துலேருந்து வரப்போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு தொல்லியல் அகழ்வாய்வு ஆர்காலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் இருக்குல்ல. ஸோ அதுல இருந்து நமக்கு எவ்வளவு கேள்வி வரப்போகுது அப்படின்னா வந்து 2 to 3 கேள்வி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ தொல்லியல் அகழ்வாய்வுகள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஜெக்டை நம்ம பிரிச்சுக்கும் போது வந்து நமக்கு இன்னும் வசதியாக இருக்கும் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்லியல் அகழ்வாராய்ச்சிலேருந்து 2 to 3 கேள்வி கேட்க போறாங்க. அதுக்கு நம்ம ரிவிஷன் பண்ணிட்டோமா நம்ம புக்ல அப்படி பார்க்கணும். இலக்கியம் அப்படின்னா 3 to 4 ஏற்கனவே பொது தமிழ்ல நான் இலக்கியம் படிச்சிருக்கேன் அப்படின்னும் போது எங்க இந்த இடத்துல வந்து நான் படிச்சிருக்கேன் வந்து ஜெனரல் தமிழ்ல அப்படின்னா அப்போ அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அது போடலாமா அப்படின்னு தாராளமாக போடலாம். ஆனால் திருக்குறள் அப்படின்னும் போது நம்ம புக்ல இருக்க எந்த திருக்குறள் கேட்பாங்க. ஸோ அதனால நம்ம பொது தமிழ்ல கொடுத்துருக்க அந்த 20 அதிகாரம் இல்லாம கூடுதலாகவும் சில அதிகாரம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ நம்ம டெஸ்ட் ப்ராக்டிஸ்லேயும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா 100 கொஸ்டின் திருக்குறள் வந்து மட்டும் கொடுத்துருப்போம். ஸோ அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த பார்ட்டை இப்படி கவர் பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 3 பார்ட் இருக்கு, 3மே படிச்சிட்டோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு அதை ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ஸோ இதுல வந்து நமக்கு எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா ஒன்று வந்து என்னன்னா நமக்கு என்னன்னா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்
வந்து. ஸோ அப்போ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நம்ம சுதந்திர போராட்டம் சொல்றோம்ல ஃப்ரெண்ட் வந்து, ஸோ அதுல இருந்து கேள்விகள். அப்போ சுதந்திர போராட்டத்தை தமிழகத்தின் பங்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களின் பங்கு, தமிழக பெண்களின் பங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது எல்லாமே சேர்த்து நமக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கும்னா 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுதந்திர போராட்டத்தில் மட்டுமே இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ தமிழ்நாடு ஓரியன்டா சுதந்திர போராட்டம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது வந்து 5 கொஸ்டின்ஸ் வந்துடும் வந்து. அதே ரிமைனிங் 5 கொஸ்டின்ஸ் வந்து எங்க இருந்து வரும் அப்படின்னா வந்து நம்ம திராவிட இயக்கங்கள், சமூக சீர்திருத்தம் என்ன பண்ணாங்க, அப்புறம் சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ திராவிடம் சார்ந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள், திராவிட இயக்கங்கள், அதை சார்ந்து கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டலா தந்தை பெரியார், அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த 2 பார்ட்டா இதை பிரிச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். அப்போ 20 கேள்வி நமக்கு இப்படி தான் கவர் பண்ண போறாங்க. ஸோ அப்போ நம்ம இதை கவர் பண்ணிட்டோமா, சுதந்திர போராட்டம் அப்படின்னு பார்க்கணும், அப்புறம் திராவிட இயக்கங்கள் அதை பத்தி கவர் பண்ணிட்டோமா அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். இப்படி கவர் பண்ணிட்டோம்னா கரெக்டா இருக்கும். இது வந்து எங்கன்னா ஜிஎஸ்ல நமக்கு யூனிட் 6ல. அடுத்து வந்து நம்ம யூனிட் 5 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து, ஸோ யூனிட் 5ல நமக்கு வந்து என்னென்ன கேட்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் வந்து. ஸோ அப்போ எக்கனாமிக்ஸ் செகண்ட் என்ன, எக்கனாமிக்ஸ் தான் ரெண்டுமே அப்படின்னு கேட்காதீங்க. ரெண்டாவது என்னன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து. ஸோ அதில் யூனிட்ல என்ன பண்ணா யூனிட் 9 தான் நமக்கு இப்போ வந்து யூனிட் 5 வந்து யூனிட் 9ல இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து எக்கனாமிக்ஸோட சேர்த்துட்டாங்க வந்து. ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடியது நமக்கு கேள்வியாக வரப்போகுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதை பேஸ் பண்ணியும் அப்ப இது ரெண்டும் பேஸ் பண்ணி நம்ம கேள்வி வரப்போகுது. ஸோ அப்போ நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோனா 20 கொஸ்டின்ஸ் வந்து. அப்போ இந்த 20ல நமக்கு மெஜாரிட்டி எங்க இருக்குன்னா 15 கேள்வி வந்து எக்கனாமிக்ஸ்ல தான் இருக்கும். ஸோ 5 கேள்வி வந்து இதுல இருக்கும் வந்து. ஸோ இப்போ இங்க எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல பேசிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பேங்கிங்கா இருக்கட்டும், பிஸ்கலா இருக்கட்டும் வந்து. ஸோ அப்போ அடிப்படையா இருக்க அக்ரிகல்ச்சர் வந்து எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே எங்க கேட்பாங்கன்னா பொருளாதாரத்துல வந்துடும் வந்து. இங்க பொறுத்தவரை நமக்கு ஸ்கீம்ஸ் வந்து இந்த 5 கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல பெரும்பாலும் என்னன்னா ஸ்கீம்ஸ் ஓரியன்டா போகும். இது நம்ம புக்ல நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஏற்கனவே கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்றது வந்து ஸ்கீம்ஸ் ஓரியன்டா, பாலிசி நோட்ஸ் ஓரியன்டா நம்ம ஏற்கனவே கிளாஸஸ் எடுத்திருக்கோம், மெட்டீரியல் கொடுத்துருக்கோம், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும். எக்கனாமிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 15 கொஸ்டின்ஸ் அப்படின்றது வந்து நம்ம பியூர் எக்கனாமிக்ஸ்ல இருந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்க அக்ரிகல்ச்சர்ல இருந்து நம்ம 5 இயர் பிளான்ல இருந்து நித்தி ஆயோக்னு சொல்லிட்டு என்னென்னலாம் இருக்கும், ஆர்பிஐல இருந்து, பேங்கிங்ல இருந்து, பட்ஜெட்ல இருந்து எல்லாமே இங்க வரக்கூடியதா இருக்கும். டாக்ஸ்ல இருந்து, வரியில இருந்து எல்லாமே. இது வந்து நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 20 கொஸ்டின் வந்து எங்க கேட்க போறாங்கன்னா யூனிட் 5 அப்படி போறாங்க. யூனிட் 6 20 கொஸ்டின் நம்ம கேட்க போறாங்க. அடுத்து யூனிட் 4. அப்ப யூனிட் 4 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா என்னன்னா பாலிட்டி தான் ஃப்ரெண்ட். பாலிட்டி பொறுத்தவரையும் நமக்கு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து ஆர்டிக்கல் வந்து நம்ம 1ல இருந்து ஆரம்பிச்சு 51 ஏ வரையும் மனப்பாடம் பண்ணிடணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட்ஸ். அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா வந்து அரசியலமைப்பு திருத்தங்கள். அது வந்து இம்பார்ட்டன்ட் தான், ஃபுல்லா படிக்கணும் அவசியம். ஸோ அதுக்கடுத்து நமக்கு முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேள்வி கேட்கக்கூடிய ஏரியா அப்படின்னு எடுத்துட்டோம்னா 51 ஏ வரையும் மனப்பாடம் பண்ணிடணும். அப்புறம் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸாம்பிள் ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம் அப்படின்னு இருக்கு. அது மாதிரி வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதுக்கான ஆர்டிகல், எலெக்ஷன் கமிஷன் அதுக்கான ஆர்டிகல் வந்து இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாமே அங்கே வந்துடும். வந்து இம்பார்ட்டன்ட் அரசியலமைப்பு அமெண்ட்மெண்ட்ஸ்னா அரசியலமைப்பு திருத்தங்கள் அப்படின்னு வந்துடுவாங்க. இதுக்கு அடுத்து நமக்கு முக்கியமானது என்ன கேட்குறாங்க அப்படின்னா வந்து அப்போ எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவோம், அதாவது பிரசிடென்ட். அவரை பற்றின கேள்வி வந்து கேட்குறாங்க. பிரசிடென்ட் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ பிரசிடென்ட், கவர்னர், அதே மாதிரி பிஎம், சிஎம். ஸோ அதை பற்றி கேட்குறாங்க. ஸோ இவங்களை பற்றின கேள்வி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் வந்து. இந்த 4 பேர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ அதுக்கடுத்து நமக்கு நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டானது எது அப்படின்னா வந்து லெஜிஸ்லேச்சர் சொல்லுவோம். அப்போ வந்து பாராளுமன்றம், அப்புறம் வந்து சட்டமன்றம் அப்படி பார்க்குறோம். இது ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். பார்லிமெண்ட், லெஜிஸ்லேச்சர். ஸோ இதை படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு 10 கேள்வி கவர் ஆகிடும். மொத்தம் 15 கேள்வி கேட்பாங்க. இதுதான் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாலிட்டி எடுத்துட்டோம்.
ஸோ இதை கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல இருந்தே உங்களுக்கு டெஃபினட்டா 10 கேள்வி வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ ஆனால் இதை நல்லா படிச்சுக்கோங்க. வந்து இதுல நம்ம இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல 12 ஷெட்யூல் இருக்கும். அந்த 12 அட்டவணை அப்படின்றது சேர்த்து படிச்சிருங்க. அட்டவணை 12 அட்டவணை அப்படின்னும் 1ல இருந்து 12 வரை என்னென்ன இருக்கு அப்படின்னு படிச்சிருங்க. படிச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இது நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த யூனிட் 4 அப்படின்னு எடுத்துட்டோம்னா மொத்தம் எவ்வளவு கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 கேள்வி இதுல இருந்து வரப்போகுது அப்படின்னு பாக்குறோம். ஸோ 15 கொஸ்டின்ஸ் வந்து யூனிட் 4ல இருந்து வரப்போகுது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து யூனிட் 3. யூனிட் 3 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதுதான். வந்து 2 பார்ட்டா பிரிக்கலாம். ஒன்னு என்ன அப்படின்னா வந்து ஐஎன்எம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், வந்து இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் இந்தியா அண்ட் மிடியல் இந்தியா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மிடியல் இந்தியா. ஸோ இந்த 2 பார்ட்டுமே அப்படின்னு பார்க்கும்போது இதில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து இது வந்து 6ல இருந்து 7 கேள்வி கேட்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3ல இருந்து 4 கேள்வி அப்படின்றது கேட்பாங்க. அவ்வளோ. ஸோ அப்போ நமக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஐஎன்எம், இந்திய தேசிய இயக்கம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி பார்க்குறோம். இந்திய தேசிய இயக்கம். ஸோ இதுதான் நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த பார்ட் அப்படின்றது நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு கூட நம்ம கவர் பண்ணிட்டு போயிடலாம். ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதெல்லாம் கேட்டிருக்காங்களோ ஸோ அதை மட்டும் போய் படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா போதும். வந்து ஐஎன்எம் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம மெட்டீரியல் என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வந்து இது யூனிட் 3. வந்து ஸோ அடுத்து யூனிட் 4, சரி யூனிட் 2. இந்த யூனிட் 2 ஜாகிரபி அப்படி நம்ம எடுத்துக்கும் போது வந்து ஸோ ஜாகிரபி அப்படின்னாவே நமக்கு முக்கியமான சில டாபிக்ஸ் இருக்கு. வந்து ஸோ அந்த டாபிக்ஸை மட்டும் கவர் பண்ணால் கூட போதும். வந்து எல்லாமே படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வந்து முக்கியமான டாபிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 டாபிக் கூட நம்ம சொல்லலாம் ஃப்ரெண்ட். வந்து ஸோ அதில் அதை படித்தோம்னாவே 3 இது வந்து நமக்கு வந்து கவர் ஆகிடும். அப்படி இல்லைனா நீங்கள் ஏற்கனவே படிச்சிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போயிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அதை வச்சு திருப்பி உள்ள போய் படிச்சிங்கன்னாவே கண்டிப்பாக 5ல் 3 கேள்வி மினிமம் போட்டலாம். வந்து ஸோ 3 கேள்வி கேட்க போகிறாங்க. ஸோ அந்த 3 கேள்வி மினிமம் போட்டலாம். அப்போ ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அமைவிடம் இருக்கும், லொகேஷன் இருக்குல்ல, ஸோ அந்த டாபிக் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வந்து செகண்ட் என்னன்னா கிளைமேட், காலநிலை, இதுலேயே மான்சூன், ரெயின்ஃபால் எல்லாமே வந்துடும். தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர். ஃபோர்த் என்ன அப்படின்னா ரிவர்ஸ். ஃபிஃப்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து பாப்புலேஷன், ரேஸ், ட்ரைப்ஸ். அடுத்து டிசாஸ்டர். ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் எழுதியிருக்கேன். இது இல்லாமல் ரிசோர்ஸ் அப்படின்றது இந்த ஃபாரஸ்ட் இருக்குல்ல, அது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் இங்கே நான் கொடுத்துருக்க இந்த 6 டாபிக் படிச்சிங்க அப்படின்னா இதுல இருந்து ஒரு 3 கேள்வி கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை மட்டும் இன்னும் முக்கியமானது டிரான்ஸ்போர்ட் ஒன்று மறந்துட்டேன் சார். டிரான்ஸ்போர்ட் வந்து இதை படிச்சிங்க அப்படின்னா 3 கேள்வி போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மொத்தமே நம்ம கேட்கறது வந்து 5. ஸோ 5ல் வந்து நீங்கள் வந்து 3 கேள்வி போடணும் அப்படின்னா இந்த டாபிக் கவர் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் எல்லாமே படிக்கணும், இந்த 6லேருந்து 12வது வரையும் ஜாகிரபி புக்கை படிக்கணும் அவசியமே கிடையாது. வந்து நம்ம ஏற்கனவே டீகோடர் கொடுத்துருக்கோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே போதும். ஸோ இதை அப்படியே அழகாக கவர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதுக்கு அடுத்து யூனிட் 1. ஸோ இப்போ யூனிட் 1 அப்படின்னு எடுத்துக்கும் போது நமக்கு டோட்டலாகவே 5 கொஸ்டின்ஸ் தான் கேட்க போகிறேன். ஸோ அதில் நமக்கு சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துட்டா ஃபிசிக்ஸ் வந்து, ஸோ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அடுத்து பயாலஜி. இப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல இருந்து எவ்வளோ கேள்வி கேட்பாங்கன்னா 3 to 4. கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டா இது 3ல் 4, பயாலஜினா 3லேருந்து 4. ஸோ அப்படி பார்க்கும்போது 2 இதில் 3 கேட்பாங்க, ஒரு இதில் 4 கேள்வி கேட்க போகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதோ நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையும் மொத்தமாக 4 டாபிக்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 4 டாபிக்குமே படிச்சுட்டாகணும். 4 டாபிக்ஸ் தான் இருக்குது. ஸோ 4 டாபிக்ஸுமே கம்பல்சரியாக படிச்சுட்டாகணும். அதே பயாலஜி அப்படின்னு எடுத்துக்கும் போது நமக்கு இருக்கிறது 8 டாபிக் இருக்கு வந்து. ஸோ அந்த 8மே இம்பார்ட்டன்ட் தான் வந்து. ஸோ 8 டாபிக்ஸ் இருக்கு வந்து. நமக்கு ஆப்ஷன் எங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபிசிக்ஸில் எடுத்துக்கலாம். ஸோ ஃபிசிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே 14 டாபிக் இருக்கு. ஸோ அந்த 14ல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு 6 டாப்பிக்கை நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 6 டாபிக் அப்படின்னும் போது வந்து நம்ம இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும், பேரண்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும், பருப்பொருளின் பண்புகள் சொல்லிட்டு. ஸோ அப்போ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அந்த டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட்.
ஸோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அந்த டாபிக் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் வந்து. ஸோ யூனிவர்ஸ் அப்படின்ற டாபிக் இம்பார்ட்டன். பேரெண்ணம் பருப்பொருளின் பண்புகள் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு அடுத்து லைட்டு சவுண்டு வந்து ஒளி வந்து. ஸோ அந்த டாபிக் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னா வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து அதுலேருந்து கேட்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படி சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ். இந்த 6 டாபிக் படிச்சீங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு மினிமம் வந்து டெஃபினட்டா அந்த 3 கேள்வி கேட்கறாங்க, 4 கேள்வி கேட்டாலும் 2 கேள்வி கவர் ஆயிடும். எல்லாமே படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கெமிஸ்ட்ரி 4 டாபிக் படிக்க போறீங்க, 4ல உங்களுக்கு 3-4 கேள்வி வந்துடும். பயாலஜியில் 8 டாபிக் படிக்க போறீங்க, 3-4 கேள்வி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிசிக்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டாபிக்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், இயற்பியல் மட்டும். மற்றது வந்து அப்படியே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட் வந்து நீங்க சப்ஜெக்ட் சம்பந்தமா பண்ண வேண்டியது. உங்களுக்கு இருக்கிற பயத்தை போக்கணும் அப்படின்னா ரிவிஷன் நீங்க இந்த மெத்தட்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு போக்குறோம். ஸோ கவலைப்படாம நீங்க இந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டா நம்ம தமிழ் இங்கிலீஷ் எடுத்துட்டா ரிவிஷன் வேற ஒன்றும் பண்ண வேண்டிய, வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் அது எழுதி பார்த்துணும். டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு மேக்ஸ் எடுத்துட்டா 14 நாள் 14 டாபிக் கவர் பண்ணுங்க. 20 நாள் இருக்கு நமக்கு. ஃபார்முலா ஷார்ட்கட் நீங்க எழுதிட்டே வாங்க. அது இல்லாமல் நம்ம ஒரு செஷன் வந்து உங்களுக்கான ரிவிஷன் செஷன் வந்து கண்டக்ட் பண்ண போறோம் மேக்ஸ்ல. அண்ட் ஜிஎஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா யூனிட் 6ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நம்ம யூனிட் 5ல 2ஆ பிரிக்கிறோம். இது எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரையும் நம்ம ஏற்கனவே படிச்சதை அப்படியே ரிவிஷன் பண்ண வேண்டியதான். அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னா ஸ்கீம்ஸ் ஓரியன்டா கேட்பாங்க, அது நம்ம புக்ல இருக்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணா போதும். ஏன்னா எக்கனாமிக்ஸ்ல லாஸ்ட் குரூப் 1ல வந்து 43 கேள்வி கேட்டாங்க, அதுல 38 கேள்வி நம்ம புக்ல இருந்து வந்தது. ஸோ அப்ப நம்ம புக்கை ஃபாலோ பண்ணாவே போதும், புக்கு பிளஸ் டெஸ்ட் ஃபாலோ பண்ணா போதும். ஸோ ஈஸியா இருக்கும் அப்படின்னு. யூனிட் 4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து எதெல்லாம் படிக்கணும், பாலிட்டியில இந்திய அரசியலமைப்புல அப்படின்னு எழுதி போட்டுட்டேன். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 15 கேள்வியில டெஃபினட்டா இதுல இருந்து 10 கேள்வி அப்படின்றது சாலிடா இதுல இருந்து மட்டுமே வரும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதே யூனிட் 3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து இந்தி தேசிய இயக்கத்தை நல்லா படிங்க. பிவைக்கு வச்சு ஏன்ஷியன்ட் இந்தியா மிடில் இந்தியா கவர் பண்ணிக்கோங்க. அதை வச்சு புக்ல எங்கெங்க எந்தெந்த சாப்டர்ல கேட்டாங்க, எந்தெந்த ஏரியால கேட்டாங்களோ அதை கவர் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஜாகிரபி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ஒரு 7 டாபிக் எழுதி போட்டுருக்கேன். இதுல இருந்து 5 கொஸ்டின் தான், 3 கொஸ்டின் டெஃபினட்டா இதுல இருந்து தான் வரும். 3 கேள்வி இதுல இருந்து தான் வரும். மீதி இருக்கிற 2 கேள்வி மட்டும் மற்ற டாபிக் போகும். நம்ம எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னும் போது என்னன்னா டைம் பத்தாது. அப்ப ரிவிஷன் பண்ணும்போது இதை மட்டும் ரிவிஷன் பண்ணீங்கன்னா கூட போதுமானதா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது பயாலஜில 8, கெமிஸ்ட்ரியில வந்து 4 டாபிக் இருக்கு, அதை அப்படியே படிச்சிருங்க. ஏன்னா 3ல 4 கேள்வி 3ல 4 கேள்வி. ஆனா பிசிக்ஸ்ல மட்டும் நீங்க என்ன பண்ணீங்கன்னா 14 டாபிக் இருக்கு. 14 டாபிக் படிக்கிறதுக்கு போல நீங்க இந்த 6 டாபிக் கவர் பண்ணீங்க அப்படின்னா போதுமானதா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ லைட் சவுண்ட் 2 ஒன்னா சேர்த்து எழுதிட்டேன். தனித்தனியா பார்த்தீங்கன்னா 7 டாபிக் வந்துருது. எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரானிக்ஸ், நியூக்ளியர் பிசிக்ஸ், லைட் சவுண்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், யூனிவர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். நேச்சர் ஆஃப் இன்ஸ்டிட்யூட். ஸோ இது கவர் பண்ணிட்டா போதும். இதுதான் வந்து நம்ம அந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன் இந்த மெத்தட்ல போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எக்ஸாம் வந்து நல்லா எழுதலாம் அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட். ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க மைக் ஆன்ல தான் இருக்கு, நீங்க கேட்டீங்கன்னா நான் ஆன்சர் பண்ணிடுவேன். இந்த செஷனே எதுக்குன்னா இன்டராக்டிவா போகணும், நீங்க உங்க டவுட்டை உங்க வாய்ஸ்ல வந்து கேட்கணும், நான் வந்து பதில் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த செஷன் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அது எஃபெக்டிவ் எப்போ எப்படி முடியும் அப்படின்னா நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் வந்து. வெரி குட். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எத்தனை மாசம் வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஃப்ரெண்ட் வந்து. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அட்லீஸ்ட் இந்த ஜனவரியில இருந்து இருக்கிறது கவர் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும் வந்து. ஸோ அப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஜனவரி 2025ல இருந்து நம்ம ஆரம்பிச்சு கவர் பண்ணீங்க அப்படின்னா சரியா இருக்கும். ஆகஸ்ட் 2025 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கம்மியாக தான் இருக்க போகுது. இதுக்கு நம்ம வந்து ஒரு செஷன் கண்டக்ட் பண்ண போறோம் ஃப்ரெண்ட். ஸோ இதுக்கு ஒரு கூகுள் மீட் வந்து நம்ம போட போறோம். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமா ஜனவரி டு ஆகஸ்ட் மொத்தமா நான் வந்து கொண்டு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கு,
ஸ்கீம்ஸு, குவாலிட்டி, என்விரான்மெண்ட், இக்காலஜி, இந்தியா, தமிழ்நாடு, இன்டர்நேஷனல், அவார்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே கொண்டு வந்து ஒரு செஷன் கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, நம்மளுடைய சேனல் அண்ட் டெலிகிராமில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ் வரும். வந்துச்சுன்னா நீங்கள் அந்த செஷன் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் வீக்குக்கு முந்தின வாரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி நம்ம வந்து அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கமிங் வீக் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரம் உங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் இருக்கு. ஸோ அதை அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜனவரிலேருந்து ஆகஸ்ட் வரை நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் அப்படின்னு கொடுத்துருவோம். நீங்கள் அதை மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா போதும். ஸோ அதுலேயே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருவேன், ஸ்ட்ராட்டஜிக்கையும் கொடுத்துருவேன். ஸோ அப்போ அதுலேருந்து கேள்வி கேட்டாலும் உங்களுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். வந்து 8 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் போதும். ஓகேங்களா? வேற யாருக்காவது டவுட் இருக்கு? எஸ்ஏஆர்எஸ் ஓகேவா? வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வாய்ஸ்லேயே கேட்கலாம் ஃப்ரெண்ட். கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன். ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேங்க்யூ எஸ்ஏஆர்எஸ். வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ரிவிஷன் கிளாஸ் இருக்கு. ஸோ அதை அட்டன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, நோ டவுட்னு நினைக்கிறேன். யூனிட் 6ல அவுட் சோர்ஸ் புக் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஃப்ரெண்ட். வந்து அவுட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து யூனிட் 6 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ அதில் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் இருந்து நமக்கு கவர் ஆகுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்காலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்லேயே கவர் ஆகிடும். வந்து செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இலக்கியம் வந்து ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்லேயே கவர் ஆகிடும். திருக்குறள் வந்து நமக்கு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் போதுமானதாக இருக்காது. அதனால் இதுக்கு வந்து நீங்கள் அவுட் சோர்ஸ் போகிற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் மெட்டீரியல் போகலாம், அப்படி இல்லைன்னா நம்ம அகாடமியோட புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று. ஸோ அதுக்கு அடுத்து வந்து விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் போதுமானதாக இருக்கும். பெண்களின் பங்கு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் போதுமானதாக இருக்கும். தொடக்க கால ஆங்கிலேயருக்கு எதிரான கிளர்ச்சிகள் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் போதுமானதாக இருக்கும். வந்து அந்த திராவிட இயக்கங்கள் அப்படின்னும் போது பத்தாது. வந்து ஸோ அதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா அவுட் சோர்ஸ் வந்து போகிற மாதிரி இருக்கும். வந்து ஸோ திராவிட இயக்கங்கள், இப்போ சுயமரியாதை இயக்கம், அதுக்கப்புறம் தந்தை பெரியார், அண்ணா, அப்புறம் வந்து சமூக பொருளாதார வளர்ச்சி, இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் போதுமானதா இல்லை. அப்போ இதுக்கு தான் நம்ம ரெஃபரன்ஸ் வெளியே போகிற மாதிரி இருக்கும். அப்படி வெளியே போய் ரெஃபரன்ஸ் எடுத்ததை நம்மளுடைய அகாடமி புக்லையும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம அகாடமி புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா கடைசியாக நடந்த நமக்கு எக்ஸாமில் வந்து 40 கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு 36 கேள்வி நம்ம புக்கில் இருந்து வந்திருந்தது வந்து குரூப் 1 எக்ஸாமில். ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அகாடமியோட புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக அதுலேருந்தே உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின் வந்துடும். ப்ளஸ் நம்ம டெஸ்ட் வந்து ரெண்டு சேர்த்தீங்கன்னா போதும். அவுட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு நீங்கள் படிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா தேடி தேடி படிச்சீங்கன்னா கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம கிறிஸ்பா நம்ம ஒன்லைனரா வந்து ஒரு டாபிக் கீழே கொடுத்துருக்கோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்கனாலும் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட். வந்து ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? பண்ணலாம். மேக்ஸ் கொஸ்டின் பக்கத்தில் சால்வ் பண்ணலாம். வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. மோஸ்ட்லி எதுவும் சொன்னது கிடையாது. அதாவது நீங்கள் எழுதி பக்கத்தில் இருக்கிற காமிச்சிங்கன்னா தான் பெரிய தப்பு. மற்றபடி அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்கள் வீட்டுக்கு வர போறீங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் மேக்ஸ் கொஸ்டின் பக்கத்தில் சால்வ் பண்ணலாம். வந்து அப்படி இன்விஜிலேட்டர் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, எதுவும் எழுதாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா பின்னாடி ரெஃபர் போயிடுங்க. வந்து அப்படி இன்விஜிலேட்டர் எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் பக்கத்துலேயே சால்வ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அதாவது நம்ம யாருக்கும் ஏதாவது காமிச்சோம்னா தான் பிரச்சனை வரும். கொஸ்டின் பேப்பரில் ஏதாவது எழுதி ஆன்சரை மார்க் பண்ணி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஷோ பண்ணோம்னா தான் நமக்கு ப்ராப்ளம் வரும். அதர்வைஸ் வந்து நீங்கள் உங்கள் கொஸ்டின் பேப்பரில் எழுதுனீங்கனாலும் பெருசாக பிரச்சனை கிடையாது. இன்விஜிலேட்டர் சொல்லும் பட்சத்தில் நீங்கள் பின்னாடி எழுதுங்க. இதுவரையும் சொன்னதே கிடையாது இன்விஜிலேட்டர் வந்து எழுதாதீங்க கொஸ்டின் பேப்பரில் அப்படின்றத வந்து இப்போ 99% சொன்னது கிடையாது. ஏன்னா நமக்கு ஒரு கேண்டிடேட்டுக்கு இன்னொரு கேண்டிடேட்டுக்கு தள்ளி இருப்போம். நமக்கு முன்னாடி இருக்கிற கேண்டிடேட் நம்ம கொஸ்டின் பேப்பர் வேறையா இருக்கும், நமக்கு பின்னாடி இருக்கவங்க வேறையா இருக்கும், நமக்கு பக்கத்தில் இருக்கும் வேறையா இருக்கும். ஸோ மினிமம் கொஸ்டின் பேப்பர் வந்து 4 செட்டு பிரிண்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட். வந்து ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்ததை வந்து உங்களுக்கு முன்னாடி இருக்கிறோம், உங்களுக்கு பின்னாடி இருக்கும், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரே மாதிரி இருக்காது. அந்த ஆர்டர் வந்து ஒரே மாதிரி இருக்காது, அது வந்து வேரி ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உட்கார வச்சிருப்பாங்க, அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க வந்து சீட்டிங் வந்து. ஸோ அதனால நீங்கள் அதை வந்து பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஓகேங்களா மாலவி? வெல்கம் சிஆர்எஸ். ஓகே ஓகே.
ஓகே ஃப்ரெண்ட், ஹோப் யூ இந்த செஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். see you on another session. நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி சாட்டர்டே சண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக இருக்கக்கூடிய சில டாபிக்ஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓகே.